வெல்கம் டு ஆபிதாரியன் சேனல். இன்றைக்கி வந்து பானிபூரி செய்ய போகிறோம். அது வந்து பேக்கெட் விற்கிது. இது வந்து வீட்லேயே நம்ம செஞ்சோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி இருக்கும். அது எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பழசு தான் வச்சுருப்பாங்க பேக்கெட் பண்ணி. அது இந்த எண்ணெயில் செஞ்சதா எத்தனை நாள் ஆச்சு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு நல்லது. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, கடலை, சோம்பு, ஒரு 2 பட்டை கிராம்பு, ஒரு ஏலக்காய், கரம் மசாலா கொஞ்சம் போட்டு எல்லாம் அரைச்சி உருளைக்கிழங்கு வேக வச்சு பிசைஞ்சி விட்டு செஞ்சு அதுக்கு அதுக்கு மேட்சிங் வந்து பானிபூரிக்கு மேட்சிங் இது நல்லாயிருக்கும். இது வாங்க செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, குருமா வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. பானிபூரி குருமா இதெல்லாம் எண்ணெய் போடாமையே எல்லாமே சும்மா அரைச்சத்தில் போட்டு வறுக்கணும். வறுத்து மிக்சியில் ஒரு அடி அடிக்கணும். எண்ணெயெல்லாம் இதுக்கு வேண்டாம். இந்த லேசாக வச்சுட்டு வறுக்கணும். வறுத்து மிக்சியில் ஒரு அடி அடித்து உருளைக்கிழங்கு கூட இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு தேவையில்லை உப்பு போட்டு அதுதான் பானிபூரிக்கு குருமா. பானிபூரிக்கு குருமா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி போடணும். பொடி பண்ணது போட்டுறோம். போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சு. பேசஞ்சு வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போடுறோம். அதுக்கப்புறம் பொடியாக ஆக்கினது பவுடர் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு போடணும். தண்ணி வச்சு வச்சுருவோம். தண்ணி வச்சு நல்லா கலக்கி ஒரு கொதி வந்தது இறக்கிடணும். பானிபூரி உடுப்பு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலையே செய்கிறனால உங்களுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெயும் நம்ம புது எண்ணெய்களை போடுவோம். பாருங்கள், அவ்வளோதான் மசாலா. இன்னும் பானிபூரி செய்ய போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறோம். பப்படம் வறுக்கிற அப்படித்தான், அளவு எண்ணெய் தான். பப்படம் வறுக்கிற அப்படித்தான். ஒரு 4 நாளாக போடலாம். பாருங்கள், ஒரு 4 நாளாக போட்டிங்கன்னா போதும். நிறைய போட வேண்டாம். போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படி படப்படப்படன்னு ஆயிடும். வீட்லேயே செய்கிறனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. வெளியே எப்போ போட்டதாக வச்சு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் தயாரித்து கொடுக்கலாம். 5 நிமிஷம் வேலை தான். உடம்புக்கு அந்த இதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லா கேடு இல்லாமல் நல்லா சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, பாலாட்டு பாருங்க. பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பானிபூரி அதுக்கு மசாலா கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறோம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செய்கிறனால நல்லாயிருக்கு. பாருங்கள், கலர் பாருங்கள், உடம்புக்கும் நல்லது. குழந்தைகளுக்கு நீங்கள் சாயந்தரமாக கொடுக்கலாம். ஒன்றும் உடம்புக்கு கேடு வராது, நல்லது உடம்புக்கு. வாங்க சாப்பிட்லாம். கேரட்டு, வெங்காயம், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் செய்கிறனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.